தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் மறைவை ஒட்டி மயிலாடுதுறை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் அனைத்து வணிகர் சங்கங்களின் சார்பில் மயிலாடுதுறை நகரம் முழுவதும் உள்ள கடைகள் இன்று அடைக்கப்பட்டன. தொடர்ந்து மயிலாடுதுறை மணிக்கூண்டு பகுதியில் வெள்ளையனுக்கு இரங்கல் கூட்டம் நடைபெறவுள்ளது. மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட கடைகள் 12 மணி வரை கடையடைப்பு செய்யப்பட்டது. இதனால் கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டது. திருப்பூர் மாநகரில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் அனைத்தும் ஊர்வலமாக வாகனங்களில் மாநகரின் முக்கிய பகுதிகள் வழியாக எடுத்துச் செல்லப்பட்ட போது விநாயகர் தான் முன் செல்ல வேண்டும் என்று இந்து முன்னணியினர் இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரு தரப்பினரையும் விலக்கி தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியின் முன்பு கட்டப்பட்டுள்ள மகளிர் சுகாதார வளாகம் போதிய பராமரிப்பின்றி வளாகத்தின் சுவர்கள் மிகவும் சேதமடைந்து காணப்படுகின்றன. மேலும் முறையாக கழிவுநீர் வடிகால் அமைக்காமல் உள்ள நிலையில் சுகாதார வளாகத்திலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் அதிக அளவில் துர்நாற்றம் வீசி மாணவ மாணவிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் இதன் காரணமாக அதிக அளவு கொசு உற்பத்தியாவதால் மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்த நிலையில் சுகாதார வளாகத்தை அகற்றி வேறு இடத்தில் கட்ட வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வரும் அப்பகுதி மக்கள் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை திரட்டி பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டார கல்வி அலுவலகம் முன்பு டிட்டோ ஜாக் ஆசிரியர் சங்கத்தின் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் சரவணமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடக்க கல்வித்துறையின் கட்டமைப்பை அழிக்கக்கூடிய பெண் ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கும் மாநில முன்னுரிமை அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும், புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்பன உள்ளிட்ட 31 கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. உதகை நகரில் உள்ள சாலைகள் மிக குறுகலாக உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் தற்போது அவதியடைந்து வருவது வாடிக்கையாகியுள்ளது. இந்த நிலையில் வீடுகளில் வளர்க்கப்படும் மாடு, ஆடுகள், குதிரைகள் மற்றும் தொடரின மக்களின் வளர்ப்பு எருமைகள் போன்ற கால்நடைகள் உதகை நகரில் உள்ள சாலைகளில் சுற்றித் திரிந்து வருவதால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வரும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பள்ளி வகுப்பறையை ஆய்வு செய்தபோது ஆசிரியர் பாடம் எடுக்க திணறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மஞ்சக்குப்பத்தில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அரசு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்த கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் நிகழ்ச்சி முடிந்த பிறகு வகுப்பறைக்கு சென்று ஆசிரியரை பாடம் நடத்த கோரினார். அப்போது அங்கு வகுப்பு ஆசிரியர் இல்லாததால் மாணவிகளை பார்த்துக் கொண்டிருந்த ஆசிரியர் பாடம் நடத்த தெரியாமல் திணறிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டையில் அரசு பேருந்து முன்னால் சென்ற காரின் மீது உரசியதில் காரில் இருந்தவர்கள் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை பகுதியில் கூடுவாஞ்சேரியிலிருந்து திருவான்மியூர் நோக்கி அரசு மாநகர பேருந்து வந்து கொண்டிருந்தபோது அரசு பேருந்து முன்னே சென்று கொண்டிருந்த காரை உரசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காரில் பயணித்த ஒரு பெண் உட்பட 3 பேர் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தகாத வார்த்தையில் பேசி தாக்கியுள்ளனர். மேலும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் போதையில் இருந்ததாக நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்கள் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளனர். பட்டப்பகலில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அமெரிக்கா, நேபாளம், இங்கிலாந்து, இந்தியா ஆகிய 4 நாடுகளைச் சேர்ந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மாமல்லபுரம் வருகை தந்து கடற்கரை கோவில் உள்ளிட்ட புராதன சிற்பங்களை கண்டு ரசித்தனர். இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேசம், புதுடெல்லி, மகாராஷ்டிரா, குஜராத், பீகார், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒரிசா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் அதேபோல் அமெரிக்கா, இங்கிலாந்து, நேபாளம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் அடங்கிய 75 பேர் மாமல்லபுரம் வருகை தந்து அவர்கள் கடற்கரை கோவில், 5 ரதம், அர்ஜுனன் தபசு, வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்ட புராதன சிற்பங்களை பார்வையிட்டு ரசித்தனர். விதிகளை மீறி விநாயகர் சிலைகளை எடுத்து செல்பவர்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஓமலூர் சாலைகளில் விதிமுறைகளை மீறி சரக்கு வாகனத்தில் விநாயகர் சிலைகளை ஏற்றி செல்வதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருவதாகவும், சரக்கு வாகனத்தில் 50க்கும் மேற்பட்டோர் ஏற்றப்பட்டும் பின்பக்க பம்பரில் நின்று கொண்டும் போலீசார் விதித்த அனைத்து கட்டுப்பாடுகளையும் மீறி விநாயகர் சிலைகளை கொண்டு செல்வதாகவும் குற்றம் சாட்டி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மேலும் ஆவின் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது பற்றி ஆலோசித்து வருவதாகவும், உலக அளவில் இதற்கு நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் கூறினார். மேலும் விசிக மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்தது குறித்து பேசிய அவர், மது ஒழிப்பு என்பது சமூகம் சார்ந்த பிரச்சினை என்பதால் அனைவரும் சமூகத்தில் ஒரு பங்கு என்பதால் அனைவரையும் அழைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் எனவும், அந்த வகையில் இது ஒரு சமூக பிரச்சினை தானே தவிர அரசியல் கிடையாது என கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.